வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 அக்டோபர் 31 வெள்ளிக்கிழமை மாலை ஆய்வறிக்கை. வானிலை அமைப்பு: அரபிக்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை குஜராத் கரையை கடந்து உள்ளே சென்று செயலிழக்க இருக்கிறது. ஆந்திர கரை கடந்த மொண்டா புயலின் செயலிழந்த பகுதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தற்பொழுது மேற்கு வங்கம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. மேற்கு வங்கத்தின் வடக்கு பகுதி, பீகார் மற்றும் மேற்கு வங்க பகுதியில் அப்படியே அது காற்று சுழற்சியாக மாறி வடகிழக்கு மாநிலங்கள் சென்று 2ஆம் தேதி முற்றிலுமாக செயலிழக்கும். நாளை மறுதினம் இரண்டும் செயலிழக்கக்கூடிய அதே நாளில் 2ஆம் தேதி புதிய நிகழ்வு. தற்பொழுது தாய்லாந்து வளைகுடாவின் வடக்கு பகுதியில் தாய்லாந்தை ஒட்டி நீடித்துக் கொண்டிருக்கூடிய ஒரு காற்று சுழற்சி, அதாவது தாழ்வு பகுதி கரை கடந்து, அதாவது தாய்லாந்து மற்றும் மியான்மர் கடந்து மியான்மர் கரையோரமாக வந்து நீடித்து அது வங்கதேசம் வரைக்கும் பயணிக்கும் பொழுது வங்கக்கடலின் அந்தமான் பகுதிக்கு மேலும் ஒரு காற்று சுழற்சி வர இரண்டும் ஒன்றிணைந்து தமிழ்நாட்டின் கரையோரத்திற்கு தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிக்கு வந்து பிறகு தெற்கு மத்திய வங்கக்கடல் போய் நிலை கொள்ள இருக்கிறது. ஆக எல்லாம் காற்று சுழற்சி தான், எந்தவித வலுவான நிகழ்வும் இப்பொழுதைக்கு இல்லை. இந்த காற்று சுழற்சி என்ன செய்ய போகிறது என்றால் வடமேற்கு வெப்ப நீராவியை தமிழ்நாட்டிலே கொண்டு வந்து குவிக்கப் போகிறது. இந்த காற்று சுழற்சி வரக்கூடிய 5, 6, 7 தேதிகளில் ஒரு இடத்திலே அமைந்து பிறகு மெல்ல புதிய நிகழ்வு வருக, அதாவது தென்சீன கடற்பகுதியிலிருந்து வரக்கூடிய 7, 8 தேதிகளில் புதிய ஒரு நிகழ்வு வங்கக்கடல் வர அதோடு இணைந்து தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகி தாழ்வு பகுதி, தீவிர தாழ்வு பகுதி, மண்டலம் வரை தீவிரமடைந்து தமிழ்நாட்டின் கரையை 2வது வாரத்தின் பிற்பகுதி வாக்கிலே 10ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதிக்குள் ஒரு வலுவான நிகழ்வாக வந்து தமிழ்நாட்டின் கரையை கடந்து நிறைய மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் உருவாகி கொண்டிருக்கிறது. இதனிடையே மழைப்பொழிவு எப்படி அமைய போகிறது வரக்கூடிய நாட்களிலே பார்ப்போம். உருவாக போகிற காற்று சுழற்சிக்கு காற்று என்பது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலிலிருந்து கிடைக்காது. நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் எம்ஜிஓ அமைப்பு இருக்கிறது. இருந்தாலும் அந்த நிகழ்வு இப்பொழுதுதான் இந்தோனேஷியா அருகே வந்து கொண்டிருக்கிறது. அது 6, 7 தேதிகளுக்கு மேல்தான் அது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலை வந்தடையும். ஆக எம்ஜிஓ அமைப்பு இருக்கின்ற போதிலும் இன்ற நேரத்தில் இந்த தேதியில் 2, 3, 4, 5 தேதிகளில் வட இந்திய குளிரலை தான் இந்த நிகழ்வு இருக்கும். சுற்று வட்டாரத்தில் அதுக்கு கிடைப்பது குளிரலை மட்டுமே இருக்கிறது, குளிர்காற்று மட்டுமே இருக்கிறது. அதை ஈர்க்கும் பொழுது பாகிஸ்தான் எல்லையோரத்தில் இருந்து வரக்கூடிய அந்த குளிரலை வட இந்திய நிலப்பகுதி வழியாக வரும் பொழுது வெப்பமடைந்து அதில் இருக்கக்கூடிய நீர் ஆவி நீர் வெப்பமடைந்து மேலெழுந்து ஆவியாகி மேலடுக்கிலே கீழடுக்கிலே ஒரு வெப்பமடைந்த ஒரு அனல் காற்றாகவும் மேலடுக்கிலே நீராவியும் சுமந்து தமிழ்நாட்டின் வங்க கடலோரம் வந்தடைய இருக்கிறது. வரக்கூடிய 3ஆம் தேதி இது மழைப்பொழிவை தமிழ்நாட்டின் 2ஆம் தேதியே கொடுக்கும். 2ஆம் தேதி எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர எல்லையோர திருவள்ளூர் மாவட்டத்திற்கு 2ஆம் தேதி மதியமே மழைப்பொழிவு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. 2ஆம் தேதி ஆந்திர எல்லையோரம் திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை, 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாளைய மறுதினம் 2ஆம் தேதி ஊத்துக்கோட்டை மற்றும் பழவேற்காடு இடைப்பட்ட ஆந்திர எல்லையோர திருவள்ளூர் மாவட்டத்திற்கு மழை வாய்ப்பு தருகிறது. அதே நாளிலே கொஞ்சம் திருவள்ளூர் சென்னைக்கும் திருவள்ளூர் மாவட்டம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள சென்னை மாநகரத்திற்கும் கூட ஒரு சில இடங்களில் லேசான மழைப்பொழிவை கொடுக்கும். அது புதுச்சேரி வரைக்கும் கூட ஒரு சில இடங்களில் நனைக்கும் மழை லேசான மழைப்பொழிவை கொடுக்கலாம். இந்த மழை தொடக்கம். அந்த காற்று சுழற்சியானது நெருங்கி வங்கக்கடலிலே மத்திய பகுதிக்கு வரும் பொழுது ஒட்டுமொத்த வடகடலோரம் மற்றும் டெல்டா வட உள் மாவட்டங்களுக்கு வரக்கூடிய 3ஆம் தேதி மாலை இரவிலே இடியுடன் கூடிய மழைப்பொழிவை வலுத்த மழைப்பொழிவாக பெய்யும் இடத்திலும் ஒதுக்கியும் ஆங்காங்கே நல்ல மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. அதன் அடிப்படையில் திங்கட்கிழமை மாலை சென்னை,
திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், காரைக்கால், திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் அதற்கு வடக்கே இருக்கக்கூடிய அரியலூர், பெரம்பலூர் கூட வாய்ப்பு குறைவாக தெரிகிறது. ஆனால் அரியலூர் உறுதி 3ஆம் தேதி. அரியலூர், கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை மற்றும் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்களுக்கும் கொடுக்க இருக்கிறது. அதே நேரத்தில் அது கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டத்தின் கிழக்கு பகுதிக்கும், சேலம் மாவட்டத்தின் கல்வராயன் மலைப்பகுதிகளுக்கும், அதாவது சேலம் மாவட்டத்தின் மேற்கு ஓரத்திற்கு கிழக்கு ஓரத்திற்கும், அதே போல நாமக்கல் மாவட்டத்தின் கிழக்கு ஓரத்திற்கும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி நாமக்கல் மாவட்ட கிழக்கு ஓரம் கொடுக்கும் போது பெரம்பலூர் மாவட்டத்திற்கும் கிடைக்கும் 3ஆம் தேதி. பரவலாக எல்லோருக்கும் ஒரே நேரத்தில் கொட்டு மழை அல்ல. வடமேற்கில் இருந்து, அதாவது கர்நாடக, ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் இருந்து அப்படியே தென்கிழக்கு நோக்கி டெல்டா மாவட்டங்களின் நாகப்பட்டினம் மற்றும் கோடியக்கரை முனைப்பகுதியை நோக்கி மெல்ல முன்னேறி வந்து மழைப்பிடிப்பை கொடுக்கும். நாம் கோடியக்கரை முனை வரை எதிர்பார்க்கிறோம். ஆனால் அது மயிலாடுதுறையோடு ஸ்டாப் ஆவதற்கும் வாய்ப்பு இருக்கு அந்த தேதியில் 3ஆம் தேதி. அல்லது கடலூரோடு நின்று போவதற்கும் கடலுக்குள் இறங்குவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அல்லது புதுச்சேரி, கண்டிப்பாக புதுச்சேரி, செங்கல்பட்டு மற்றும் சென்னை, திருவள்ளூர், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் பகுதிகளுக்கு மழைப்பொழிவு உண்டு. இது 4ஆம் தேதி மாலையில் மீண்டும் அடுத்த மழைனா ஒரு முறை மட்டும் பெய்து ஓய்ந்துவிடும், மீண்டும் தெளிவாகிவிடும், பனி வந்துவிடும். நல்லா புரிஞ்சுக்கணும். வங்கக்கடலில் இருந்து கொண்டு இமயமலை காற்றை ஈர்க்கிறது. ஆக அதோட காற்றோட குணம் என்ன? குளிர்காற்று. அது பனிப்பொழிவை கொண்டு வரும். இரவிலே பனிப்பொழிவையும் குளிரையும் கொண்டு வரும். பொழுது விடிந்ததும் வெயில் வந்ததும் அந்த பனிப்பொழிவு குளிர் காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்துதான் மேலடுக்கிலே பகலிலே மாலையிலே வரப்போகிறது. ஆக இதோட குணம் எப்படி இருக்கும்? இந்த காற்று வருகையினால் இரவு நேரத்தில் குளிரும் பனிப்பொழிவும் இருக்கும். பொழுது விடிந்தும் பனிப்பொழிவு தொடரும். ஆனால் மதியத்தில் அது அப்படியே தலைகீடாக சுடும் வெயிலாக மாறும். மாலையில் அந்த வெயில் அப்படியே மழையாக மாறும், இடிமழையாக மாறும். குறிப்பாக வடகடலோரம், வட உள்பகுதி, டெல்டா மாவட்டங்களுக்கு வரக்கூடிய 3ஆம் தேதி தொடங்கி 4ஆம் தேதி இன்னும் கொஞ்சம் உள்ளே வந்து மழைப்பிடிப்பை கொடுக்கும். அந்த மழைப்பிடிப்பு புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும், திருச்சி மாவட்டத்திற்கும், திருச்சி மாவட்டத்தின் மேற்கு பகுதிக்கும், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மாவட்டத்திற்கும் கொடுக்கும், ஈரோடுக்கும் கொடுக்கும். கர்நாடக எல்லையோரம் கண்டிப்பாக 4ஆம் தேதி கொடுக்கும். 3ஆம் தேதி ஆந்திர எல்லையோரமும் கர்நாடக எல்லையோரத்தின் கிழக்கு பகுதிக்கும் கொடுக்கும். 4ஆம் தேதி கர்நாடக எல்லையோரத்திற்கும் ஆந்திர எல்லையோரம் தொடங்கி வங்கக்கடல் ஓரம் வரைக்கும். 5ஆம் தேதி கேரள எல்லையோரத்திற்கும் கொடுக்கும். நீலகிரி கேரள எல்லையோரத்தில் பெருசாக தென் மாவட்டங்களுக்கு உடனடியாக கிடைச்சிடாது. நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் வடக்கு, ஈரோடு, திருப்பூர் வடக்கு மற்றும் ஈரோடு மாவட்டத்தின் தெற்கு பகுதி உட்பட கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை இந்த மாவட்டங்களுக்கும் திருச்சிக்கும் கொடுக்கும், கரூருக்கும் கொடுக்கும். அந்த நேரத்தில் 5ஆம் தேதி கரூருக்கும் வாய்ப்புண்டு. அதே நேரத்தில் 5ஆம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலையில் ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை கடலோரமும் கொடுக்கும். ஆக 5ஆம் தேதி தென் மாவட்ட கடலோரத்திற்கும் கொடுப்பதற்கு வாய்ப்பு ஏற்பட போகிறது. சரி, வியாழக்கிழமை 6ஆம் தேதி என்ன செய்யும்? ஒட்டுமொத்த அனைத்து மாவட்டங்களுக்குமே ஆங்காங்கே மழைப்பிடிப்பை கொடுக்கும். ஆனால் உறுதியான மழைப்பிடிப்பு, கூடுதல் பரப்பில் மழை என்றால் அது ராமநாதபுரம் முதல் திருவள்ளூர் வரைக்கும் உள்ள கடலோரம். இன்னும் கொஞ்சம் கூடுதல் என்றால் அது டெல்டாவிலிருந்து வடகடலோரம் தான் இருக்கும் நல்ல மழை. அனைத்து வடவுள் மாவட்ட, வடகடலோரம் மற்றும் கர்நாடக எல்லையோரம், ஆந்திர எல்லையோரம், மேற்கு தொடர்ச்சி மலை, கேரளாவிட வடக்கு பகுதிக்கும் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு சற்று விலகி சென்று வங்கக்கடலிலே அந்தமானுக்கும் இலங்கைக்கும் இடைப்பட்ட தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் தீவிரமடைந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி மண்டலமாகி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது 10ஆம் தேதிக்கு மேலே. இதன் காரணமாக 8ஆம் தேதிக்கு மேலேயே வெப்பசலன இடிமழைப்பொழிவு என்பது சாரல் மழைப்பொழிவாகவும் கிழக்கு காற்று மழைப்பொழிவாகவும் தொடங்கிவிடும் அனைத்து மாவட்டங்களுக்கும். 8ஆம் தேதி 7ஆம் தேதியிலிருந்தே தொடங்கினோம். கிழக்கிருந்து மழை வரும்,
கிழக்கு காற்று மழை. 8ஆம் தேதி கூடுதல் கிழக்கு காற்று மழை. 9ஆம் தேதி இன்னும் கொஞ்சம் கூடும். பிறகு அந்த நிகழ்வே தீவிரமடைந்து தமிழ்நாடு நெருங்கி நல்ல மழைப்பிடிவை கொடுக்க போகிறது. 10ஆம் தேதிக்கு மேல் 15, 16 மிக மழைப்பிடிவு காத்திருக்கிறது. ஆக இந்த நிகழ்வு நல்ல மழைப்பிடிவை கொடுக்கும். ஆனால் எந்த மாதிரியும் காட்டாது. பொறுத்திருந்து பாருங்கள், எல்லாம் மாறி வரும், நடக்கும். 3ஆம் தேதி தொடங்கக்கூடிய மழைப்பொழிவு வந்ததுமே உங்களுக்கு நம்பிக்கை பிறக்கும். இப்பொழுது வானம் தெளிவாக இருக்கிறதே, பகலில் நன்றாக நீலவண்ணமாக இருக்கிறதே, ஒரு துளி மேகத்தை கூட காணோமே. ஆகவே இரவு நேரத்திலும் நட்சத்திரங்களும் நிலவும் நல்ல ஒரு பிரகாசமாக, எந்தவித துளி மேகம் கூட இல்லாமல் பிரகாசமாக குளிரை கொடுத்து கொண்டிருக்கிறதே. அதிகாலையில் பனிப்பொழிவையும் கொடுக்கிறதே. ஆக பருவமழை முடிந்து விட்டது என்று நீங்கள் நினைக்கலாம். இதற்கு இடைவெளி என்பது இப்பொழுது இருக்கிறது. இந்த இடைவெளியும் நாம் அறிவித்திருந்தோம் ஏற்கனவே. நெருங்கி வந்தால் மழை, விலகினால் இடைவெளி என்று சொல்லி இருந்தோம். விலகி இருக்கிறது. அருணாச்சல பிரதேசம் போனோன்னு செயலிழந்த பிறகு அடுத்த நிகழ்வு வரும், மழைப்பொழிவை தரும். நம்பிக்கையுடன் இருங்கள். மழைப்பொழிவு பொங்கல் வரை இருக்கிறது. வரக்கூடிய மழைப்பொழிவு தொடங்கியதிலிருந்து அடுத்தடுத்த நிகழ்வுகள் காத்திருக்கிறது. நவம்பர், டிசம்பரில் நிறைய மழை இருக்கு, ஜனவரியிலும் இருக்கிறது என்பதை நம்பிக்கை கொண்டு வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருந்து 2 நாட்களே இடைவெளி இருக்கிறது. அதற்கு பிறகு மாலை இரவு மழைப்பொழிவு கடலோரமும் வடகடலோரமும் வடவுள் பகுதிகளுக்கும் கண்டிப்பாக கொடுக்க போகிறது. அதற்கு பிறகு கிழக்கு காற்று மழை தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் கணவாய் பகுதிகளுக்கும் கொடுக்க போகிறது. அதற்கு பிறகு வலுவான நிகழ்வு வர இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை இருந்து விவசாயம் செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நம்முடைய வானிலை அறிக்கை இதை அறியாதவர்களுக்கும் மழை இடைவெளி இருக்கும் என்று நம்பிக்கையுடன் இணைந்து விலகி சென்றிருப்பவர்களுக்கும் மழை வரப்போகிறது என்பதை அறிவித்து அவர்களுக்கு அறுவடையோ அல்லது பல்வேறு பணிகள் இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு வானிலை பார்த்து விவசாயம் செய்வதிலே ஒரு மெத்தனம் இருக்கும். கண்டிப்பாக மழை வந்ததும் அவர்களுடைய வேதனையை நம்மிடம் வந்து தெரிவிப்பார்கள். அதுவரை அவர்களுக்கு எத்தனை முறைப்பட்டாலும் அவர்களுக்கு எந்த புத்தியும் வராது என்பது எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். பாருங்கள் நடக்கப் போவதை. 3ஆம் தேதி நினைத்ததும் விட்டுவிட்டே நனைந்து விட்டது என்று வேதனைப்பட்டு கைபேசி அழைப்பார்கள். அதுவரை பார்க்க மாட்டார்கள். அப்படி உள்ளவர்களுக்கு முடிந்தால் நீங்களும் அதை சொல்லி அவர்களை முன்னெச்சரிக்கையுடன், அதாவது குறிப்பாக தானிய அறுவடை தானியங்களை மூடி பாதுகாத்திடவும் கேட்டுக்கொள்ளுங்கள். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.